ஓகே. ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். கார் ரேட் கரெக்ட். மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்குள்ள இருக்கிற எக்ஸாம்பிள். மிஷின் ரேட் மாறும். மிஷின் ரேட்னா எது சொல்றீங்க? மிஷினரி காஸ்டா? ஆ, அதோட காஸ்டா? ஓகே, ஃபைன். இன்னும் கொஞ்சம் அப்ராப்ரியேட்டா சொல்லணும்னா ரெண்ட் சொல்லணும். ஓகே, ஃபிக்ஸட் காஸ்ட்ல வந்து ரெண்ட் இஸ் அ எக்ஸாம்பிள். அப்புறம் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு. டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் சொல்றீங்களா? அது டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்ல வரும். செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு. யூசிங்க. வெரி குட். கரெக்ட் அண்ணா. இப்போ வந்து எம்ப்ளாயி காஸ்ட்னா என்ன தோன்றுது உங்களுக்கு ஸ்ரீசரண்? வாட் டு யூ மீன் பை எம்ப்ளாயி காஸ்ட்? வெரி குட். சூப்பர். வெரி குட். டைரக்ட் காஸ்ட்னா என்ன அர்த்தம் ஸ்ரீசரண்? டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட்ன்றது வந்து டைரக்ட்லி ரிலேட்டட். இன்டைரக்ட் காஸ்ட்ன்றது வந்து கம்ப்ளீட்லி சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் டைரக்ட், அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது. இந்த மெயின் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி சப்போர்ட் பண்ற காஸ்ட்லாம் இருக்கலாம், அதெல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட். குட். கான்ட்ராக்ட் காஸ்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க கண்ணா. கான்ட்ராக்ட் காஸ்டிங் எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில ஜெனரலா ஃபாலோ பண்ணுவாங்க? வெரி குட். சூப்பர். வெரி குட். ஜாயிண்ட் காஸ்ட்? ஜாயிண்ட் காஸ்ட்ன்றது நான் சொன்னேனே, அன்னைக்கு க்ரூட் ஆயில் ஃபீட் பண்றோம், பெட்ரோலியம் நினைச்சு தான் ஃபீட் பண்றோம். பட் நம்மளுக்கு பாரஃபின் வேக்ஸும் ஒன் ஆஃப் த அவுட்புட்டா வந்ததுன்னா அந்த பாரஃபின் வேக்ஸுன்றதும் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இல்லையா? பெட்ரோலியமும் ஒரு ப்ராடக்ட். அப்ப இது ரெண்டுத்தோட காஸ்ட் ஜாயிண்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. புரியுறதா? ப்ராசஸ் காஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில அது ப்ராசஸ் காஸ்ட் நிறைய பார்க்கலாம்? எப்படி? ஃபோன்ல எப்படி ப்ராசஸ் காஸ்டிங் பார்க்க முடியும்? ப்ராசஸ் காஸ்டிங்னா என்ன சொல்லுங்க? இல்ல 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 இல்ல. நம்ம ப்ராசஸ் காஸ்டிங் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். யோசிங்க, ரீகலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்ரீசரண், என்னோட வீடியோலாம் நீங்க பார்க்கறது இல்லையா? ஒரு ஓரளவுக்கு தரவா இருக்கீங்களா? ஓகே, வீடியோ பாருங்க. ரீகேப் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ப்ராசஸ் காஸ்டிங்னா என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் மொபைல் வந்து ப்ராசஸ் காஸ்டிங்கோடது, அது அப்ரோச் அலைன் ஆகாது. என்ன அதுல என்ன நடந்தது? கரெக்டு தான். என்ன நடக்கிறது ப்ராசஸ்ல? அதை கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க. ம். 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 சூப்பர். ப்ராசஸ் ஒன்ல என்ன நடக்கும்? அதே கேசரி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஒன் என்ன அதுக்கு? எதை வச்சு மேக் பண்ணுவீங்க? கீ. அது ப்ராசஸ் ஒன்ல ஃபீட் பண்றோம். ப்ராசஸ் டூல என்ன நடக்கும்? பேக் பண்றது. குட். ப்ராசஸ் த்ரீல?
ஆக்சுவலா ப்ராசஸ் ஒன் ப்ராசஸ் டூ அப்படி வரதை விட இப்படி யோசிச்சு பாருங்க. கேசரி ப்ரிப்பேர் பண்றதே ப்ராசஸ் ஒன் ப்ராசஸ் டூ ப்ராசஸ் த்ரீயா பிரியறது. கேசரி ஒன்ல யூ ஃபீட் இன் டு ரவை அண்ட் ஆல் தோஸ் கீ போட்டு பண்றோம். தட் இஸ் அகெயின் மூவ் டு அனதர் பேன், பிக் பேன் வேர் யூ ஹாவ் யுவர் வாட்டர் கொதிக்கிறது. அது கேசரி அந்த வறுத்த ரவையை அதில் போடுறோம். தேர்ட் ப்ராசஸ் வந்து யூ டாப் இன் ஆல் முந்திரி திராட்சை எவ்ரி திங் இஸ் தேர்ல. அதை டாப் இன் பண்ணி ஃபைனலாக ஃபினிஷ் ப்ராடக்ட் வருது கேசரி. ஸோ கேசரி ப்ரொடக்ஷன் இட் செல்ஃப் இஸ் அ ப்ராசஸ் காஸ்டிங் வேர் தட் ப்ராசஸ் டு நாட் இன்வால்வ் யுவர் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கண்ணா. தட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் ப்ராசஸ் த்ரீ வில் பிகம் யுவர் கேசரி. ஓகேவா? எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்ல என்னெல்லாம் வருங்கண்ணா? வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்? ஸ்ரீச்சரன் ஏதோ தண்ணி பேக்ரவுண்ட்ல ஒரு மாதிரி சவுண்ட் இருக்குக்கண்ணா. பேக்ரவுண்ட்ல ஏதோ தெரியல, தண்ணியா என்னன்னு தெரியல, பட் பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் என்னன்னு. இப்பவும் வருது, இப்பவும் வருது, பட் இப்போ கொஞ்சம் மைல்டா வருது. ஃபேனா? ஓகே ஓகே ஃபைன். சொல்லுங்க, எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்ல என்னெல்லாம் வரும்? படிக்கணும், படிக்கணும் ஸ்ரீச்சரன். டெய்லி பேசிஸ்ல படிக்கணும் கண்ணா. ஞாபகம் இல்லைன்னா சொல்லக்கூடாது கண்ணா. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும். அது வந்து நம்ம கன்சிஸ்டண்டா படிச்சாதான் கிளியர் பண்ண முடியும். பேஸ் இதெல்லாம் நான் இது பேஸ் இல்லாம இப்ப நான் காஸ்ட் ஷீட்டே போக முடியாது. காஸ்ட் ஷீட் தரவா இருக்கீங்களா? படிச்சிட்டீங்களா காஸ்ட் ஷீட்டை? காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட்லாம் ஏன் என்னாச்சு? இல்ல, எல்லாத்துக்கும் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. நான் இன்னைக்கு எடுத்தேன்னா இன்னைக்கு படிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப பிகாம் ஒர்க்லாம் கிடையாது இல்ல, ஸோ இது படிச்சிடுங்க. ஏன்னா அப்புறம் டைம் சுத்தமாவே இருக்கவே இருக்காது. இதெல்லாம் பேசிக்ஸ் கண்டிப்பா இதுல வரும். அதே மாதிரி இன்னைக்கு நான் படிச்சதை நான் நாளைக்கு ரீகேப் பண்ணும்போது அதோட நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா நம்மளால அந்த சாப்டர் ப்ரொசீடே பண்ண முடியாது. திருப்பி அகைன் நான் அதே எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெப்பிடேஷன் ஆஃப் ஒர்க் ஆயிடும் எனக்கு. ஓகே, தெரியல படிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகே, யூஆர் ஆல் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனாலும் அந்த மேண்டேட்டரே படிச்சு தான் ஆகணும். கிளாஸ் வருது, ஜஸ்ட் இந்த 1 hour அட்டன் பண்றதோட விட்டுறாதீங்க. ஹோம்ஒர்க்கோட யூ ஹேவ் டு ஸ்டடி இட். சரியா? நல்லா அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அந்த சின்ன நோட்ல அப்டேட் பண்ணிட்டீங்களா காஸ்ட் ஷீட்? எழுதிட்டீங்களா? எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்க்குறேன். ஆ, படிக்கணும், டெய்லி படிக்கணும் ஸ்ரீச்சரன். ஏன்னா எல்லாம் பேசிக்ஸ். இப்போ டைம் இருக்கும்போது படிச்சிருங்க, அப்புறம் கஷ்டம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைட் ஆயிடும். நான் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓகே ஃபைன்.
எனக்கு பேக்ரவுண்ட் பயங்கரமா பயங்கரமா சவுண்ட் வருது கண்ணா. ஓகே, நீங்க வேற எங்கேயாவது வந்து உட்காந்துக்க முடியுமா? எனக்கு ரொம்ப சவுண்டா இருக்கு. இல்லையே, போன கிளாஸ்லலாம் எனக்கு எதுவுமே அப்படியா? ம், வேற வேற ரூம் அந்த மாதிரிலாம் போக முடியாதா? க்ளோஸ் பண்ணிக்க முடியாதா? ஓ, அப்படியா? ஓ, ஓகே ஓகே. சரி, ஓகே. அமுச்சு விடுங்க, கால் ஷீட் நான் பார்க்குறேன். அமுச்சு விடுங்க கண்ணா, நான் பார்க்கணும். அமுச்சுங்க. ஓகே. ம். டைரக்ட் மெட்டீரியல், வேஜஸ். ஓகே, வெரி குட். நல்லா படிங்க அண்ணா ஸ்ரீசரண். ஓகே. நான் டீட்டெயில்டா சொன்னேன். அன்னைக்கு அன்னைக்கே படிச்சிருங்க. கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நல்லா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து 26,500. ரா மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்றாங்கன்னா 26,500. க்ளோசிங் ஸ்டாக் 4,500. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3,000. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு ரா மெட்டீரியல். ஓகேவா? இதுதான் வந்து அதோட ஈக்குவேஷன். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் என்ன? 3,000.
பிளஸ் பர்ச்சேசஸ் என்ன நம்மளுக்கு பர்ச்சேசஸ் தான் கேட்டிருக்காங்க தெரியாது. ஃபார்முலா எழுதிக்கோங்களேன் சின்ன நோட்ல கண்ணா. ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் எழுதிக்கோங்க. கிளாஸ் பா. எழுதிட்டீங்களா? எழுதிக்கோங்க. குட். இப்ப பாருங்கக்கடா, ஓப்பனிங் ஸ்டாக் குடுத்துருக்காங்க 3000. பர்ச்சேசஸ் வந்து தெரியாது. அதனால let us take purchases as x. Let purchases be x. அப்புறம் x மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 4500 is equal to 26500. அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? 3000 பிளஸ் 3000 plus x minus 4500 is equal to 26500. இதுதான். ஸோ பர்ச்சேசஸ்ன்றது எப்படி? The purchases. ஓகே, ஜஸ்ட் அந்த எக்ஸா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ x is equal to 26500 plus 4500 minus 3000. ஓகேவா? ஸோ கால்குலேட்டர்ல போடுங்க கண்ணா, எவ்வளவு வருது பாருங்க. 26400 plus 4500 minus 3000 எவ்வளவு வருது பாருங்க. ஆ ஆ பாருங்க, 26500 plus 4500 minus 3000. கரெக்ட். புரிஞ்சுதா? ஸோ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸ் பர்ச்சேசஸாக வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2, பிரைம் காஸ்ட் 33500, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரைம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபேக்டரி ரெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேக்டரி காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளுக்கு குட்டி ஃபார்முலா காஸ்ட் ஷீட்ல என்ன படிச்சிருக்கோம்? பிரைம் காஸ்ட் ஆட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், அதில் டெப்ரிசியேஷன் பண்ணனா ஃபேக்டரி காஸ்ட் கிடைக்கும். கரெக்டா? ஸோ பிரைம் காஸ்ட் என்ன 33500, அப்புறம் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல வந்து டெப்ரிசியேஷன் என்ன 1500, அப்புறம் ஃபேக்டரி ரெண்ட் எவ்வளோ? ஃபேக்டரி ரெண்ட் எவ்வளோ? 200% ஆஃப் டெப்ரிசியேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெப்ரிசியேஷன்ல 200% அர்த்தம். அப்போ 1500 இன்டூ 200%. புரியுறதா? ஸோ 3000. அப்போ 1500 plus 3000 which is 4500 ரெண்டுமே வருமா? ஆட் பண்ணானா this plus this plus this. So 38,000. ஓகேவா? ஸோ என்ன ஸ்டெப் ஒன் என்ன பண்ணணும் நம்ம? ஃபர்ஸ்ட் ரைட் த ஃபார்மேட். அப்புறம் பிரைம் காஸ்ட்
plus factory overheads plus depreciation will give you a prime cost plus depreciation plus factory rent. இது மூணும் சேர்ந்தானா factory cost கிடைச்சிரும். ஓகேவா? prime cost plus depreciation plus factory rent will give you factory cost. அதுக்கப்புறம் அந்தந்த டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா வரும். Solve the problem. இது புரிஞ்சுதா இந்த சம்ம? Illustration 3. Cost of sales, advertisement expenses, discount on sales, 50 percentage of advertisement expenses, discount on sales, find cost of goods sold. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா step 1. இந்த சம் என் கூடயே போடுங்க கணோ. ம். Step 1. First format. Write the format. Step 2. So format என்ன சொல்றது? Cost of sales less இது எல்லாமே இந்த காஸ்ட் ஷீட்ல இருக்கிற பிட்டான ஃபார்மேட் தான் சரியா? less selling and distribution overheads. அப்புறம் ஆனா இது டெய்லி படிக்கணும்னா ஸ்ரீசரண். சாரி அகைன் நான் சொல்றேன். ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது. அதுக்காக ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டும் ஆயிடக்கூடாது. கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப டவுனாவும் ஆயிடக்கூடாது. அதனால ஆவரேஜா டெய்லி நான் சொல்றத படிச்சுட்டு தரவா படிச்சிடணும் நீங்க. அப்பதான் ரிவிஷன் போது ஈஸியா இருக்கும். சரியா? ம். லெஸ் அதாவது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்ல என்னெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்றோம்? அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 37,000. ஸ்டெப் நம்பர் 3, சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஸோ என்ன காஸ்ட் ஆஃப் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் less selling and distribution overheads advertisement expenses 600, discount on sales வந்து 50% of advertisement expenses அப்படின்னா என்ன? 600ல 50%. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 37,416, டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ். அப்போ இதுலேருந்து லெஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? 37,416 minus 900. ஸோ 36,516. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ரைட் த ஃபார்மேட் இதுக்கணும். அப்புறம் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் போடுங்க. அந்த சம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சரியா? ஸ்ரீச்சரா நான் 11 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன் கண்ணா. ஓகே. அப்புறம் வந்து நான் ஈவினிங் ஒருவேளை நான் ஈவினிங் ஸ்லாட் பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம நாளைக்கு 10 to 11 மீட் பண்ணலாம். ஓகே.
நீங்க அதுக்குள்ள இதெல்லாம் ஹோம்ஒர்க்கா முடிச்சிடுங்க. தரோவா படிச்சிருங்கண்ணா. எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட், காஸ்ட் ஷீட். ஏன்னா அது தரோவா படிச்சீங்கன்னா தான் இந்த சாப்டர் ஒர்க் அவுட் பண்ண முடியும்ல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த சம் போடுங்கண்ணா. வெரி குட், சூப்பர் கண்ணா. கரெக்டா இருந்தது ஆன்சர். புரிஞ்சுதா? சூப்பர். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஃப்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த சமயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேக்டரி காஸ்ட், ஆஃபீஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து இஸ் விச் இஸ் 7.31% ஆஃப் ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த சம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 7.31% ஆஃப்னா மல்டிப்ளை, ஃபேக்டரி காஸ்ட்னா 3,95,000. அது அப்படியே கொஷின்ல இருக்கிற அப்படியே. ஸோ ஆஃபீஸ் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் என்ன? ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் is equal to 3,95,000 into 7.315 percentage. அப்பனா 3,95,000 into 7.315 percentage, which is 28894.25. ஓகேவா? ஈஸியா இருக்கு அந்த சம். 2 மார்க்ஸ் சம். இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். illustration 5. gross factory cost 58,000, net factory cost வந்து 54,000. கிராஸ்லேருந்து நெட் அரைவ் பண்ண போறோங்கண்ணா. நடுவில் ஓப்பனிங் ஸ்டாக் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணுவோம். இதான் லாஜிக். ஓகே. ஸோ ஸ்டெப் 1 என்னன்னா, ரைட் த ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட் என்ன? கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் லெஸ் add opening WIP less closing WIP will give you net factory cost. So gross factory cost எவ்வளோ வரும்? this opening work in progress எவ்வளோ? A, closing work in progress B, இது A plus B, இப்போ let's say இது Xன்னு வச்சுக்கலாமே, சின்ன X. அப்போ net factory cost என்ன? இதுலேருந்து A this X plus A plus B. ஓகேவா? இதான் கண்ணா ஃபார்மேட்டு. இப்போ substitute the values. Step number 3, write the format, substitute the values. அதுக்கப்புறம் apply the write the format, substitute the values. அப்புறம் arrive at the answer. ஓகே. இப்போ இந்த ஃபார்மேட் என்ன பண்ண போறோம்? நம்ம இங்க ஃபார்மேட்டை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார்மேட் கோஸ் லைக் திஸ். ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளோ? 58,000. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 8,000. க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தெரியாது, கரெக்டா? அப்போ இது 8,000 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இதோட டோட்டல் என்னவா இருக்கும்? 50,000 58,000 plus 8,000 minus 1x. அப்போ
58 இதோட ஆன்சர் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? 54,000 தெரியும். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும். So 58,000 plus 8,000 minus 1x is equal to 54,000. 58,000 plus 8,000 minus 54,000 is equal to 1x plus 1x வரும். அப்ப பண்ணுங்க கண்ணா. 58,000 plus 8,000 minus 54,000 என்ன வருது பாருங்க. வெரி குட். அவ்வளவுதான் கண்ணா. ஆன்சர் க்ளோசிங் ஸ்டாக் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ? வெரி குட். சூப்பர் கண்ணா. இப்போ காஷீட்டோட ஃபார்மேட் தர பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. காஷீட்டோட ஃபார்மேட் இந்த ஃபுல் ஃபார்மேட் தரவு பண்ணோம். இன்னைக்கு தரவு பண்ணிடுறீங்களா? குட். அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 1 2 3 4 5 வரைக்கும் ஹோம்ஒர்க் கண்ணா. 6th இருந்து நம்ம நாளைக்கு போடலாம். சரியா? சூப்பர். ஓகே ஸ்ரீசரண். தேங்க்யூ கண்ணா. இந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விடுறேன். அப்புறம் டவுட்ஸ்லாம் இருந்தா பாத்துக்கோங்க ரெக்கார்டிங். முன்னாடி அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் ரெக்கார்டிங் ஆல்ரெடி நான் லோட் பண்ணிட்டேன். அந்த யூடியூப்ல இருக்கும். அது பை டிஃபால்ட் அங்க இருக்கும் கண்ணா.